கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுமாய் கலாத்தியர் 2 அதிகாரம் 20 நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டதான வாழ்க்கை. சிலுவையிலே அறையப்பட்டதான அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவோடு கூட அவர் வாழுகிறதாக இங்கே அவர் எழுதுகிறார். என்ன அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? அவர் பாவங்களுக்காக, மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக அவர் தன்னை ஜீவ பலியாக கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப பாவமுள்ள ஒரு வாழ்க்கை மனிதன் வாழ்கிறான். அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு கடந்து வருகிறார். அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு அவர் எழுதுகிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் கிறிஸ்துவோடு கூட நான் அறையப்பட்டிருக்கிறேன். எதற்காக? என்னுடைய பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, என்னுடைய முன்னாடி இருந்த என்னுடைய வாழ்க்கைகள், என்னுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே பாவத்தை சுமந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மனுக்குலத்தினுடைய மீட்புக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டதைப் போல நானும் இயேசுவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலே கீழே அவர் இன்னொரு காரியத்தை அவர் எழுதுகிறார். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒரு சிலுவையிலே அறையப்பட்டதான ஒரு கர்த்தருடைய மனிதனுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கைகள் அவன் சிலுவையிலே அறையப்படுகிறான். பழைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது பழைய சுபாவங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், கெட்ட வழிகள், தவறான பாதைகள் எல்லாவற்றையும் அவன் சிலுவையிலே இயேசு வண்டையிலே அவன் அறையப்பட வேண்டும். இன்னைக்கு லெந்து நாட்களிலே நாம் சிலுவையின் பாடுகளை நாம் தியானிக்கிறோம். இந்த சிலுவையின் பாடு எதற்காக? எனக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். என் பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். என்னுடைய மீறுதலுக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். ஆயினும் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். எதற்காக? என்னை பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக. இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுலை போல நானும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேனா? நான் பிழைக்கிறது எனக்காக பிழைக்கிறேனா? இயேசுவுக்காக நாம் பிழைக்கிறோமா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். என்னுடைய வாழ்க்கை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே என்னுடைய எல்லா சுயங்களையும், என்னுடைய எல்லா விதமான செல்ஃப் கண்ட்ரோல் முழுவதுமாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டதான ஒரு வாழ்க்கை. தனக்காக வாழாமல் இயேசுவுக்காக வாழ்கிறார். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் இன்னும் இயேசுவுக்காக வாழ்கிறோமா? இன்னும் நமக்காகவே, நம்முடைய பாவ வாழ்க்கைக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் சிலுவையிலே அறையப்படாமல் அநேகர் இந்த பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள் இன்னும் பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. பாவத்தை விட்டு இன்னும் மனம் திரும்ப முடியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கெட்ட பழக்க வழக்கங்களை இன்னும் விட முடியாமல் இன்னும் தேவனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒருபோதும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தர முடியாது. நாம் சிலுவையிலே அறையப்பட்டதான ஒரு வாழ்க்கை. எது சிலுவையிலே அறையப்பட வேண்டும்? நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள்,
கீழ்ப்படியாமைகள், பெருமைகள், தேவையில்லாத மாம்சத்தின் சுபாவங்கள், கோபங்கள், இச்சைகள் எல்லாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பழைய வாழ்க்கை, அவருடைய அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அறைந்து விடுகிறார். அவர் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாமல் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து தன்னை முழுவதுமாக அவரிடத்திலே அவர் அர்ப்பணிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை வாழ்கிறோமா? இந்த சிலுவையை எத்தனையோ முறை நாம் தியானிக்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே சிலுவையின் பாடுகளை நாம் எத்தனையோ முறை நாம் தியானிக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். ஆனால் சிலுவையிலே அறையப்பட்டு ஒரு மீட்பின் வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? இயேசுவுக்காக வாழ்கிறோமா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதே வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டதான வாழ்க்கை பழைய வாழ்க்கை. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் அறையப்படும் பொழுது அவனுடைய பழைய வாழ்க்கை முழுவதுமாய் அவன் சிலுவையிலே அவன் கிறிஸ்துவோடு கூட அவன் அறையப்படுகிறான். அது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இயேசு வண்டையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, பாவ மன்னிப்பை பெறும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, அந்த சிலுவையிலே பாவங்கள் எல்லாமே கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அது நிவர்த்தி செய்யப்படுகிறது. பாவமில்லாத பரிசுத்தர் நமக்காக பாவமானார், நமக்காக அவர் சாபமானார். தன்மேல் வரவேண்டிய மரண தண்டனையை அவர் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். எவன் ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறானோ, சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ரட்சிப்பை தருகிறார், பாவ மன்னிப்பை தருகிறார், பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்கு அவனுக்கு ஒரு வழியை அவர் தருகிறார். அதனால் தான் பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி பிழைத்திருக்கிறாரா? தேவகுமாரனாகிய இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே அவர் பிழைத்திருக்கிறார். நீங்கள் நானும் இன்றைக்கு எப்படி பிழைக்கிறோம்? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைக்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் விசுவாசம் இல்லாமலே நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவினிடத்திலே, தேவனிடத்திலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் தேவனை நம்பினார். பழைய வாழ்க்கை முழுவதுமாய் சிலுவையிலே அறையப்பட்டு இயேசுவுக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டு இயேசுவை போல அடிக்கப்படுவதற்கும், இயேசுவை போல பாடுகளை சகிப்பதற்கும், இயேசுவை போல தியாகமாய் ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொண்டு வருவதற்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சிலுவையிலே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சிலுவையில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா என்று நாம் கேட்டு பார்க்க வேண்டும். எத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறோம், தேவாலயத்துக்கு போகிறோம், செய்திகளை கேட்கிறோம், ஆனால் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்முடைய பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு மாற்றம் நமக்குள் வந்திருக்கிறதா என்று நம்மளை நாமளே கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தன்னைத்தானே அவன் நிதானித்து பார்க்க வேண்டும். நீங்கள் நானும் ஒரு நிதானிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வருவோம். அப்போஸ்தலனாகிய பவுல், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நீங்க சொல்ல முடியுமா கிறிஸ்து எனக்குள் பிழைக்கிறார் என்று சொல்லி? நீங்கள் அப்படி சொல்லுவீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இல்லை, இன்னும் கிறிஸ்து எனக்குள் பிழைக்கவில்லை, என்னுடைய பாவ வாழ்க்கை இன்னும் இருக்கிறது, கிறிஸ்துவுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் இப்பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள், சிலுவை அண்டை வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காகத்தான் மரித்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்காகத்தான் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார். அந்த வாழ்க்கையிலே வாழும் பொழுது நாம் சமாதானத்தை இழந்து விடுவோம், சந்தோஷத்தை இழந்து விடுவோம், நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை இழந்து விடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் சிலுவையிலே அறையப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை நமக்கு முக்கியம். அவர் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, என்னில் அன்பு கூர்ந்து. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் புரிந்து கொள்கிறார், என்னில் அன்பு கூர்ந்து. அவருடைய பழைய வாழ்க்கை என்ன? கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவருடைய சபையை அடித்து நொறுக்குவதும் ஜனங்களை அடித்து நொறுக்குவதும் அப்படியாகத்தான் இருந்தார். ஆனால் இயேசுவின் அன்பை அவர் புரிந்து கொண்டார். அவர் இங்கே கொரிந்து சபைக்கு, கலாத்தியர் சபைக்கு இங்கே அவர் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து, என்னையும் உங்களையும் நேசிக்கிறனால தான் அவர் தம்மை தாமே சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவரை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. இயேசுவை சிலுவையில் யாரையும் அறையப்படுவதற்கு கட்டாயப்படவில்லை. அவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நீங்களும் நானும் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். நீங்களும் நானும் தன்னுடைய பாவ வாழ்க்கையை வாழக்கூடாது, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக, பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக. மரணம்தான் பிசாசு நமக்கு வைத்திருந்த ஒரு கட்டளையாய் இருந்தது. அந்த கட்டளையை மரணத்தினாய் சிலுவையின் மூலமாய் அந்த மரணத்தின் ஆவியை ஜெயித்து நமக்கு நித்திய ஜீவனை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுக்குள்ளாய் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். இந்த நாட்களிலே சிலுவையை பற்றிய தியானிக்கும் பொழுது நீங்களும் நானுமாய் இந்த பாடுகளை நினைவு கூறுவோம். இந்த பாடுகள் எதற்காக? எனக்காக, என்னுடைய பாவ வாழ்க்கைக்காக தான் இயேசு சிலுவைக்கு வந்தார். மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லை பாவத்திலே இன்னும் வாழ்கிறோமா என்று நினைத்து பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்த, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்களும் சொல்ல முடியுமா? இயேசு எனக்குள் இருக்கிறார், அவரை குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நானும் பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்வீர்களானால் கர்த்தர் இன்னும் உங்களுக்குள்ளே பிழைக்கட்டும். கர்த்தர் உங்களுக்குள்ளே ஜீவனுள்ளாய் தேவனாய் எழும்பட்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஜீவிக்கிற தேவன் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக, அநேகர் மனம் திரும்பத்தக்கதான் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தட்டும். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கட்டும், சூழ்நிலைகளை மாற்றட்டும். பாவ பழியில் இருக்கிற ஜனங்களை உங்கள் மூலமாய் மனம் திரும்புவதற்கு தேவனுடைய வழியண்டை நாம் வருவோம். தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்காக சிலுவையில் அறையப்பட்ட என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் போகட்டும். ஆண்டவரே, என்னை புது மனிதனாய் மாற்றும், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் அல்ல, இனி கிறிஸ்து நமக்குள்ளே பிழைக்கட்டும். எதற்காக? என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். நீங்கள் நானும் அவரோடு கூட ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட பிழைக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கட்டும். தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள். இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கும் பொழுது முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழணும், நான் புதிய மனிதனை தரித்து கொள்ளணும், புதிய மனிதனாய் உமக்காக வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை, தீய வழிகளை விட்டு சரியான பாதையிலே ஓடுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள் எழும்ப கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மனம் திரும்பி தன்னை ஒப்புக் கொடுக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாய் நீர் குடும்பங்களை தொடும், தனிப்பட்ட வாழ்க்கையை தொடுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவ கிருபை, தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் பிழைக்கிற ஒரு வாழ்க்கை, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே எனக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர், அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு ஜெபத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ கிருபை சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இரத்தத்தினால மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.